ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்ச் இலை, ஸ்டார் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதுக்கு தேவைப்படும். அப்போ இந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை என்ன செய்கிறீங்க, கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுறீங்க. அதை போட்டு நல்லா வதக்குறீங்க. வதக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டே போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு பச்சை மிளகாய், புதினா அதையும் போட்டு அதிலே கிண்டணும். அதுக்கப்புறம் இந்த சைடு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அரிசியை நல்லா அலசிக்கோங்க. அலசி என்ன பண்ணுறீங்க, அதையும் அதில் போட்டுறீங்க குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறணும். ஒரு உலக்கு 1.5 உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து தேங்காய் பால் எடுத்துடணும். எடுத்து அளந்து ஒரு உலக்கு அரிசினா ஒரு 2 உலக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் வச்சுருங்க. இதுக்கு சைடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீல் மேக்கர் 65 செய்யலாம். மீல் மேக்கர் 65 செஞ்சோம்னா நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு எக்கு கிரேவி பண்ணணும். அதை எக்கு கிரேவி வீடியோ அடுத்த தடவை உங்களுக்கு போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்தனேவும். ஸோ தேங்காய் பால் சாதம் கொஞ்சம், அதுக்கப்புறம் எக்கு கிரேவி, மீல் மேக்கர் 65 இது 3ஐயும் வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.